ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா ஏதோ ஒரு கூண்டை காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது வந்து என்னது அப்படின்னா, இதுதான் வந்து ஃபின்ச்சஸ் பேர்டு. அது வந்து சிட்டுக்குருவி, நம்ம ஊர் சிட்டுக்குருவி மாதிரி வெளிநாட்டு குருவியாங்க இது. இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது. நம்ம வீட்டுக்கு இதை வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னென்னா, நாங்கள் வந்து வெளியில் வந்து போயிட்டு இருந்தோங்க. வெளியில் போயிட்டுருக்கும்போது ஒரு பெட் ஷாப் கடந்து போனோம். ஒரு சின்ன வேலை, நான் ஹஸ்பண்டு பசங்க 2 பேர் போயிட்டுருக்கும்போது பெட் ஷாப் கடந்து போனோம். கடந்து போகும்போது ஒரு பேர்டு பார்த்தோன்னே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பார்த்தோன்னே அதை வாங்கிடணும் அப்படின்னு தோணிடுச்சு. உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏங்க வாங்க இங்கே ஒரு தடவை நம்ம போய்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன் அந்த பெட் ஷாப்புக்குள்ளே. என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம், ப்ளீஸ் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வா, எதையும் விட்டு வச்சிட மாட்டேன், பறக்கிறது ஓடுறது தாவுறது அத்தனையும் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படு நீலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு உள்ளே போய் பார்த்தா வந்துட்டு அது நான் ஏதோ வந்து கிளியோ அந்த மாதிரி நினச்சேன். இப்போ வந்து வெளிநாட்டு கிளிங்கெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட் பேர்டு போல் ஒரு பேரட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் அது போய் கிட்டே போய் பார்த்தா வந்து அது என்னது அப்படின்னு கேட்டால் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்னாலே க்ரீன் கலர் பார்த்துருக்கேன், ஒரு க்ரே கலர் பார்த்துருக்கேன். ஆனால் அது வந்து ஒரு மாம்பழ கலரில், பைனாப்பிள் கலரில் அப்படியே கண்ணை அப்படியே கவர்ற விதத்தில் இருந்துச்சு. ஒரு மல்கோவா மாம்பழம் மாதிரி இருக்குது. அப்படி ஒன்றுமே அது எனக்கு அந்த கண்ணுக்குள்ளே இருக்குது. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அதை பார்த்தனையும் அவங்க ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணுற டைமு. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டோம் எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாமே கேட்டுட்டு, ப்ரீடிங்க்கெலாம் நாங்கள் செட் பண்ணி பாக்ஸ்லாம் வச்சு எல்லாமே கொடுத்துருவோம், க்ளீனாக கேஜோடு வந்துடும், இது மேல் ஃபீமேலு, இது வந்து அடல்ட்டு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு எல்லாமே நீங்கள் செட் பண்ணி வைங்க, நாங்கள் மார்னிங் வர்றோம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துவிட்டோம். மார்னிங் வந்து எங்களுக்கு மறுநாள் வந்து வேறு ஒர்க்கு, நாங்கள் அதனால் அங்கே போக வேண்டிய வேலையாயிடுச்சு. இந்த பெட் ஷாப் வந்து நாங்கள் போகல. சரி அந்த டே விட்டு அதுக்கடுத்த டே போனோம். போய் பார்த்தா வந்து அது சேல்ஸ் ஆகிடுச்சான். சாரிங்க, அது சேல்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் அட்வான்ஸ் தான் கொடுத்துருந்தீங்க, அவங்க ரெடி கேஸ் கொடுத்துட்டாங்க, அதனால் நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை. ஏன்னா ஒரு கடைக்காரவங்க பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்தா அது நமக்கு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து பார்ட்டி ரெடியாக வர்றாங்க, அது முடிச்சாகணுன்ற பட்சத்தில் அவங்க தள்ளிவிட தானே பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவங்க விற்றுட்டாங்க. ரொம்பவே வருத்தமாயிடுச்சு பார்த்துக்கோங்க. ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் 2 நாளாக அதை பார்த்துட்டு வந்து மைண்டு ஃபுல்லாக அதை வாங்கிடணும், அதை வாங்கி வளர்த்துடணும், நம்ம வீட்டில் எங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாமா அங்கே வைக்கலாமான்ற அளவுக்கு யோசிச்சு வச்சிட்டோம். ஆனால் அது கிடைக்கல. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். நெக்ஸ்ட்டு அந்த கலர் கிடைக்கவே இல்லை. அப்போ வந்து லவ் பேர்ட்ஸ் வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார். எனக்கு அந்த கலர் தான் வேணும், எனக்கு வேறு எந்த கலருமே வேணும்னு பிடிவாதமாக இருந்தேன். ஆனால் அந்த கலர் எங்கேயுமே இங்கே உள்ள எந்த பெட் ஷாப்லேயுமே கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இவங்க கடை வச்சுருக்காங்கல்ல, அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் வந்துட்டு நிறைய ஃபின்ச்சஸ் பேர்டு ஒரு காலனி செட்டப்பில் காலைல எழுந்திரிச்சாலே கிளுக்குன்னு சவுண்டு. அதாவது இந்த சவுண்டு வந்து வித்தியாசமான ஒரு சவுண்டு, ரொம்ப மைல்டான சவுண்டாக இருக்கும். ஒரு இந்த இப்போ லவ் பேர்ட்ஸ்லாம் கற்றுச்சுன்னா காதே கிளியிற அளவுக்கு இருக்கும். கியா பியா கியா பியான்னு அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் இது வந்து ஒரு மைல்டு சவுண்டு, நல்லாயிருக்கும் இந்த சவுண்டு. அப்போ வந்து இவர் சொல்லிகிட்டே இருந்தார், இப்போ நம்ம வந்து ஃபின்ச்சஸ் வாங்கி வளர்க்கலாமா, குருவி, கலர் குருவி, அது ரொம்ப அழகாக இருக்கும், குட்டியாக தான் இருக்கும், 2 குருவி வாங்கி விட்டால் போதும், அது நல்ல முட்டை வைக்குமா, நல்லா நிறைய பெருகிருங்கிறாங்க, அது வேணால் வாங்கி வளர்க்கலாமான்னு சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு இந்த குருவிலாம் நான் பார்த்ததும் இல்லை, அது வளர்க்கவும் எனக்கு தோணலை. நான் வந்து எனக்கு அந்த மல்கோவா மாம்பழம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி, எனக்கு அந்த பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும்னு, அந்த ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு தான் வேணும்னு பிடிவாதமாக இருந்தேங்க ஒரு 2 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகே வாங்கிக்கலாம், இந்த குருவியாவது வாங்கி வளர்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, அது வரலை இன்னும், சரி வரும்போது அதை வாங்குவோம், இப்போதைக்கு இதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியாச்சு. இது வாங்கினா இது வந்து செமி அடல்ட்டு அப்படின்னா என்னென்னா, அந்த இளம் வயதுலேருந்து பெருசாகிறது கண்டிஷன், அந்த மிடில் ஏஜ்ம்பாங்கள்ல, அந்த மாதிரி உள்ள குருவி தான் இது 2ம். அந்த ஒயிட் வந்து ஃபீமேலு, அந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேலு. நம்ம வீட்டுக்கு இவங்க தான் வந்தாங்க. வந்து இவங்க வந்து 1 மந்த் ஆச்சு. இப்போ இவங்க வந்து எனக்கு வாங்கிட்டு வரும்போது எனக்கு விருப்பமில்லாதவங்களாக தான் வந்தாங்க. எப்படி இவங்க வந்து வீட்டுக்கு வரும்போது இவங்க பார்க்கும்போது வரைக்கும் எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்து ஒரு 1/2 மணி நேரத்துலேயே வந்து இவங்க வந்து என் கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து நான் ஒரு பெட்ஸ் பைத்தியம்.
எதை பார்த்தாலுமே பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பைத்தியம். பேர்டாக பிடிக்கும், கேட்டாக பிடிக்கும், ஃபிஷ்ஷாக பிடிக்கும், எல்லாத்தையும் வளர்க்க தான் ஆசைப்படுவேன். அதனால் இவங்க கூட மட்டும் இப்படி இருப்பேன். பார்த்தோன்னே 1/2 மணி நேரத்தில் ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னடா இப்படி குட்டி குஞ்சான்ஸாக இருக்கீங்க, உங்கள் சவுண்டு வேறு கிழக்கு கிழக்குன்னு இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதை விட்டே போகல, பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன். ஆனால் வந்துட்டு இந்த ஃபின்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவான பேர்டாக, நம்மளுக்கும் அதுக்கும் ஆகாது. ஏன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களும் நம்மளும் எப்பயுமே கத்துறது, டிவி சவுண்டாக வைக்கிறது, உருட்டுறது, தடாபடலாக தான் இருப்போம். இது வந்து ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பேர்டாங்க. அதுவும் வந்து அவுட்டோர்லலாம் அதை வைக்கவே கூடாதாம். ஏன்னா வந்து காக்காவோட தொல்லை, எலி தொல்லை, பூனை தொல்லைலாம் இது ரொம்ப டார்ச்சர் பண்ணிடும். அதனால் இன்டோரில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு பேர்டு தான் அது. நான் என்ன பண்ணிட்டேன், ஆர்வக்கோளாறில் என்னடா ரெண்டு தான் வாங்கியிருக்கோம், இது எப்போ வந்து இது புள்ள பெற்று, இது எப்போ குஞ்சு பொரிச்சு, இது எப்போ குடும்பமாகி, இது என்றைக்கு நான் அதெல்லாம் கண்ணில் பார்க்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஆர்வம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் கடைக்காரவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு பண்ணேன். தூக்கிட்டு போய் வெளியில் வந்து என்னோடய பால்கனியில் வந்து கிளாஸ் டோரு தேவைன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் பால்கனியில் தான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. ஆனால் எங்கே பால்கனியில் வச்சா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுமோ, ப்ரீடிங் ஆக லேட் ஆகுமோ, பயப்படுவாங்களோ, சவுண்டுக்கு வண்டி சவுண்ட்லாம் போகும்ல, பைக் சவுண்ட் போகும், கார் சவுண்டு போகும், பயப்படுமோன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டேன், ரூமில் வச்சிட்டேன். ரூமில் வச்சாலும் சும்மா விட்டேன்னா ரூமு கதவை அடைச்சே வைப்பேன். கதவை அடைச்சி வச்சாலும் சும்மா விட்டேன்னா பசங்களுக்கு டிவி சவுண்டாக பார்க்க விடுறதில்ல. கிச்சனில் வந்து தட்டுப்புட்டு சாமான்லாம் மெதுவாக தான் உருட்டினேன், சவுண்டாகவே பேச மாட்டேன். அப்படியே மெதுவாக அந்த சாவி திறப்போம் பார்த்தீங்களா டோரில், அந்த ஓட்ட வழி கூடி பார்ப்பேன். என்னடா பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்ட்டு இவனுங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு பொறுமையே பத்தலை. 2 வாரம் இப்படி வச்சு பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சிட்டேன், எப்படியும் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறாங்க, இவங்கள வந்து இப்படியே வந்து நம்ம உள்ளே வச்சு பாதுகாத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கூட இவங்க வந்து அடாப்ட் ஆகணும். அதனால் வந்து நம்ம பார்க்குற பார்வையிலே இவனுங்களை வச்சு பழக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், பழைய ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வச்சேன் பார்த்தீங்களா பால்கனியில், அதே இடத்துல வச்சிட்டேன். வச்சக்கப்புறம் பயப்படலாம் இல்லை, அவங்க பாட்டுக்கு தான் இருந்தாங்க. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அது பயப்படும், அது ரொம்ப சென்சிட்டிவு, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து வளர்த்து தானே ஆகணும். அப்போ நான் என்ன ஜூலியாக வச்சு வளர்க்க முடியும், வீடுனா அதெல்லாம் சவுண்ட் இருக்குது தானே செய்யும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பால்கனியில் வச்சாச்சு. வச்சுட்டு மார்னிங் வந்து எப்போயுமே தென்னை பாக்ஸில் வந்து அது ஃபுட்டு பாக்ஸில் எப்போயுமே தென்னை வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கணும். அந்த வாட்டர் பவுலில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட குறைய விட மாட்டேன். டெய்லி மார்னிங் வந்து கழுவிட்டு அந்த பவுல் ஃபுல்லாமே தண்ணி நிறைய ஊற்றி வச்சுருவேன். தண்ணி குடிக்கும், நல்லா குளிக்கும், நல்லா குளிச்சுருவாங்க காலையிலேயே. குளிச்சுட்டு நல்லா சன்ரைஸ், இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சன்ரைஸ் ஆனோனையுமே அது நல்லா ஒரு சவுண்டு கொடுத்து அழகாக எழுப்பி விட்ரும். ரொம்ப டிஸ்டர்ப் படுத்துகிற மாதிரிலாம் சவுண்ட் கிடையாது, மைல்டான சவுண்டு தான் கொடுக்கும். அது நல்லாயிருக்கும், நல்லா பாசிட்டிவாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் பஸ்டருங்க. பேர்டெல்லாம் வாங்கி வளர்க்குறீங்கன்னா உண்மையாகவே உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கெலாம் அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும். அது பார்த்தாலே உங்களுக்கு பல யோசனைகளில் பல சிந்தனைகளில் இருப்போம், நம்ம ஏகப்பட்ட குழப்பத்தில் இருப்போம். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த 2 ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கீங்க வீட்டில், அவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம்லாம் செத்து போச்சு. நாங்கள் வீடு மாற்றி வாட்டர் சேஞ்ச் பண்ணி இடம் செட் ஆகலை, வாட்டர் செட் ஆகலை, கொஞ்சம் செத்துருச்சு. திரும்ப டேங்க்லாம் க்ளீன் பண்ணணும், கொஞ்சம் டேங்க்கில் ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி விட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னா மைண்ட் ரிலீஃப் ஆயிரும். இந்த பேர்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், மார்னிங் எந்திரிச்சோனையும் வெளியில் வந்தனையும் டோர் ஓப்பன் பண்ணி பால்கனி வந்தனையும் அப்படியே குட் மார்னிங் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன்னா இவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு குட் மார்னிங் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன். அவங்கள பார்க்கும்போதே அந்த டே வந்து சூப்பராக ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த பால்கனி டோர் ஓப்பன் பண்ணி அந்த சன்ரைஸ் வந்து இந்த பேர்டு மேலே படும். பட்டனே இவங்க ஜாலியாக போய்ட்டு குளிப்பாங்க, சாப்பிடுவாங்க, விளையாடுவாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருப்பேன். கொஞ்சம் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் இல்லாட்டி காஃபி டீ ஏதாவது போட்டுட்டு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்துட்டே இருப்பேன். நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும் காலைல பார்க்கும்போதே. இந்த பேர்டு வந்துச்சா, வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணனையும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா செமி அடல்ட்டு 1 மந்த்லேயே ப்ரீட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது பானைக்குள்ளே போக வரவுமா இருக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, ப்ரீடிங் ஆகிற டைமோல் ப்ரீடிங் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு இந்த தேங்காய் குடுமி நார் இல்லாட்டி தென்னை இருக்குல்ல, இந்த தேங்காவோட உள்ளே இருக்குள்ள நார், தென்னை ஓடு தென்னை நாரும்பாங்கள்ல, அந்த மாதிரி நாருங்களை மட்டும் சும்மா எடுத்து போட்டு வச்சாலே போதும். அதை எடுத்துகிட்டு போய் அது கூண்டில் அழகாக கட்டிடும். அந்த மாதிரி அழகாக கட்டிருச்சு. கட்டி அது 2மே உள்ளே போக வர உள்ளேயே தங்க படுக்கவுமாவே தான் இருக்குது.
நம்ம சேனல் எவ்ரிடே ஹஸ்டலுங்க. நம்ம சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வீக்ஸ் ஆகுதுங்க. எனக்கு என்னென்ன வீடியோஸ் போடணும், அடுத்து என்ன போடலாம், இந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ பண்ணுறேன். ஏன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நான் 2 வீக்ஸ் தான் ஆகுது. அடுத்து நீங்கள் என்னென்ன வீடியோ கேட்குறீங்க, எந்த மாதிரியான வீடியோஸ் நான் போட, எதை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாமே பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. உங்களுக்கு பேர்ட்ஸ் வந்து வளர்க்க பிடிக்கும், ஆனால் எனக்கு அதுக்கான டைம் இல்லை, அதை வந்து என்னால் பராமரிக்க முடியாது, அந்த சிக்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு வந்து பார்த்துக்க டைம் இல்லை, நேரம் இல்லை, ஆனால் எனக்கு வேணும், நான் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபின்ச்சஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மி. இது வந்து தானாகவே ப்ரீட் ஆகி எக்லே பண்ணி அழகாக குஞ்சு பொரிய வச்சு அந்த குஞ்சை வளர்த்து அது வெளியில் தள்ளிடும். அந்தளவுக்கு அது நல்ல ஒரு பேர்டுங்க. இந்த ஃபின்ச்சஸ் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா, பல்லி வந்து இந்த ஃபின்ச்சஸ் பார்த்துச்சு அப்படின்னா முட்டை வைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து ஈவினிங் டைம், மேக்ஸிமம் பகல் டைமில் பல்லி அலைய வாய்ப்பு இல்லை. ஈவினிங் டைம் லைட் போட்டால் பல்லி வரும், அந்த சின்ன சின்ன பூச்சிங்கள்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு. அப்போ எதுவும் இதுங்க கண்ணில் படுறதுக்கு பல்லி வாய்ப்பு இருக்குது. அந்த பல்லியை பார்த்து இந்த உள்ளே பயந்து போய் முட்டை கிட்ட வைக்காமல் போச்சுங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் காத்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் என்ன பண்ணிடுவேனாலாம், ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு துணியை போட்டு பொத்திடுறது. இப்போ நீ பல்லியும் பார்க்க வேணாம், நீ எதையும் பார்க்க வேணாம், நீங்கள் படுத்து தூங்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மேக்ஸிமம் பல்லி கண்ணில் காட்டாமல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது வேகமாகவே எக்லே பண்ணும். சரி, ஓகே. இதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஃபுட்டு மெயின்டெனன்ஸுமே ரொம்ப கம்மி, இது வேஸ்டேஜுமே கம்மி, இது எந்த வேஸ்ட்டும் பண்ணாது, கேஜெல்லாம் நார வைக்காது. இது ஈஸியாக தான் இருக்குது வளர்க்குறதுக்கு, பெரிய ஒரு மெனக்கிடணுன்ற அவசியமே கிடையாது. தென்னை பாக்ஸில் வந்து 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வாட்டர் ஊற்றுறதுக்கு, ஒரு சைடு வந்து தென்னை போட்டு வைக்கிறதுக்கு. தென்னை வந்து எப்பயுமே குறையாத அளவுக்கு ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. அது காவாசி தான் சாப்பிடுது, பாக்கி முக்கால்வாசியே கீழே சிந்திடுது. அந்த தென்னை பாக்ஸ்குள்ளே போய் உருளுது, கிரண்டு உருண்டு செதறி சிந்தி அதை வீணாக தான் ஆக்குது. அதனால் வந்து அது சாப்பிட்டது போக மிச்சம் மீதி கீழே செதறி போகுது. அதனால் அது ஃபுல்லாமே பாக்ஸில் எப்பயுமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் வாட்டர் டெய்லி மார்னிங் வந்துட்டு கம்பல்சரி வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணி புது வாட்டர் நிறைய வச்சுருங்க. அது குளிக்கும் அஸ் யூஷுவல் எப்பயும் மாதிரி டெய்லி. அதுக்கப்புறம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, முட்டையோட ஓடு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஆம்லேட்லாம் போடுறீங்க அப்படின்னா அந்த முட்டையோட கீழே தூக்கி போடாமல் அந்த முட்டை ஓடு வந்து அப்படியே சும்மா காய வச்சுட்டு அந்த ஓடை மட்டும் எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா அந்த முட்டை ஓடு சாப்பிடும். அது வந்து ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் பாயில்டு எக்கு, முட்டையை நல்லா வேக வச்சுட்டு உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எடுத்து நல்லா நுணுக்கி வீக்லி 2 கொடுங்க. அதுவுமே ப்ரோட்டீன், அதுவுமே ரொம்ப நல்லது, சாப்பிடும். அதுக்கப்புறம் வந்து கட்டில் போன் அப்படின்பாங்க, அதுக்கு பேர் வந்துட்டு கனவா ஓடு. கனவா மீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனவா மீனோட ஓடு தான் அது கட்டில் போன் அப்படிங்கிறது. அது வந்து இந்த ஃபின்ச்சஸ் பேர்டுக்கு வந்து ஹை ரிச் ஆஃப் கால்சியம் அண்ட் ப்ரோட்டீனுங்க. அது கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது ப்ரீடிங் சமயத்துலலாம் அதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும். அதனால் அது கண்டிப்பாக வந்து கேஜில் வந்து ஒரு கனவா ஓடு வாங்கிட்டு அது கட்டி தொங்க விடணும். நான் இப்போதைக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, இனிமேல் நான் அது வாங்கி தொங்க விட்ருவேன், அதுவும் சாப்பிட்டுக்கும். இப்போ ப்ரீடிங்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுல நம்மளோட ஃபின்ச்சஸ்ஸு. அடுத்து இன்னும் 1 வீக் 2 வீக்கில் வந்து எக்லே பண்ணிடும். அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து இதை பற்றின வீடியோஸும் நான் அடுத்து போடுறேன். இது எக்லே பண்ணுது, இது ஃப்ரீடிங் எப்படி ஆயிடுச்சு, இது எவ்வளோ குஞ்சு பொரிக்குது, இது நல்லா வளர்த்துச்சா, எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Thanks for watching. Bye.